அனைவருக்கும் வணக்கம். In this session you will learn about elastic energy, மீட்சி ஆற்றல். When your body is stretched, work is done against the restoring force. எப்போ ஒரு பொருளை நீட்டுறமோ, அதாவது அதனோட உருவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறோமோ, அப்போ ஒர்க் இஸ் டன், வேலை நடக்கும். எப்படி அப்படின்னா, ரிஸ்டோரிங் ஃபோர்ஸுக்கு அகைன்ஸ்டாக, மீள் விசைக்கு எதிராக ஒரு வேலை நடக்கும். டிஃபார்மிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இன்டர்னல் ஃபோர்ஸ். When your body is stretched, work is done against the restoring force. This work done is stored in the body in the form of elastic energy. ஏன்னா இது எலாஸ்டிக் மெட்டீரியல் இல்லையா? இந்த ஒர்க் டன், இந்த வேலை அந்த பொருளில் மீட்சி ஆற்றல் வடிவத்தில் சேமித்து வைக்கப்படுது. This work done is stored in the body in the form of elastic energy. Consider a wire whose unstretched length is L and area of cross section is A. ஒரு கம்பியை கருத்தில் எடுத்துக்கிறோம். அது நீட்டப்படாத போது அதனோட நீளம் கேபிட்டல் எல்லுன்னு எடுத்துக்கிறோம். ஏரியா ஆஃப் தி கிராஸ் செக்ஷன், குறுக்கு வெட்டு பரப்பு கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கிறோம். லெட் எ ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் எல்ஏ and further assume that the elastic limit of the wire has not been exceeded and there is no loss in energy. இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, let a force is produce an extension, நம்ம புறவிசை செயல்படுத்துகிறோம். அது எல் அளவுக்கு நீளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துது. மேலும் நாம் ஒரு விஷயத்தை கருதிக்கிறோம். என்ன அப்படின்னா, தட்டு எலாஸ்டிக் லிமிட் ஆஃப் தி வயர் ஹேஸ் நாட் பீன் எக்ஸீடட், அந்த கம்பியோட மீட்சி எல்லையை நம்ம தாண்டலை, அதுக்குள்ளேயே தான் அந்த கம்பியை நம்ம நீட்டியிருக்கோம் அப்படிங்கிறத கருத்தில் வச்சுக்கிறோம். அண்ட் தெர் இஸ் நோ லாஸ் இன் எனர்ஜி, அதனால் ஆற்றலில் எந்த இழப்பும் ஏற்பட்டிருக்காது. தென் தி ஒர்க் டன் பை தி ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு தி எனர்ஜி கெயின்டு பை தி வயர். அப்போது ஒர்க் டன் பை தி ஃபோர்ஸ் எஃப், விசையினால் செய்யப்பட்ட வேலை, எஃப்ங்கிற விசையினால் செய்யப்பட்ட வேலை எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனர்ஜி கெயின்டு பை தி வயர், அந்த கம்பி பெற்ற ஆற்றலுக்கு செய்யப்பட்ட வேலை சமமாக இருக்கும். Consider a wire whose unstretched length is L and area of cross section is A. Let a force produce an extension L and further assume that the elastic limit of the wire has not been exceeded and there is no loss in energy. Then the work done by the force F is equal to the energy gained by the wire. The work done in stretching the wire by DL. DL அப்படிங்கிற நீளம் ஸ்டிச் பண்ணதுனால செய்யப்பட்ட வேலை. ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா? W is equal to force into displacement. அப்போது ஒர்க் டன் இங்கே DL அப்படின்ற அளவுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு, கம்மியான அளவு நீளத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்குது. அப்போ ஒர்க் டன் லென்த், சேஞ்ச் இன் லென்த் டிஎல் அப்படின்னா ஒர்க் டன் டிடபிள்யூ. அப்போ டிஎல்லுங்கிற நீளம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால டிடபிள்யூ ஒர்க் டன் நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ டிடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் எஃப் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஎல்ஏ. தென் தி டோட்டல் ஒர்க் டன் இன் ஸ்டிச்சிங் தி வயர் ஃப்ரம் 0 to L. ஜீரோவிலேருந்து எல் அப்படிங்கிற அளவுக்கு அந்த கம்பியோட நீளத்தை அதிகரிக்கும் போது செய்யப்பட்ட மொத்த வேலைங்கும்போது இந்த எக்ஸ்ப்ரெஷனை இன்டகிரேட் பண்ணணும். அப்போது டிடபிள்யூவை இன்டகிரேட் பண்ணால் டபிள்யூ கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் லிமிட் 0 to L, இனிஷியல் லிமிட் 0, ஃபைனல் லிமிட் L, எஃப் இன்ட்டு டிஎல்.
from young modulus of elasticity. young modulus of elasticity படிச்சிருக்கிறோம். y is equal to f by a into capital L by small l ன்னு படிச்சிருக்கோம். இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து எஃப் கண்டுபிடிக்கிறோம். எஃப்பை மட்டும் ரைட் சைடில் வச்சுட்டு மீதி லெஃப்ட்டுக்கு வரும்போது இதெல்லாம் மல்டிபிள்ஸில் போகும், எல் வந்து டிவிஷனில் வந்துடும். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒய்ஏஎல் டிவைடட் பை கேபிட்டல் எல் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது. சப்ஸ்டியூட்டிங் திஸ் ஈக்குவேஷன் இன் தி எபோவ் ஈக்குவேஷன். இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எஃப்போட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த கண்டுபிடிச்ச எஃப்போட வேல்யூவை இந்த ஈக்குவேஷன் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to L எஃப் இன்ட்டு டிஎல் இருந்துச்சு இல்லையா, இந்த எஃப்க்கு பதிலாக அப்ளை பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன எக்ஸ்பிரஷன் கிடைக்குது? டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to L ஒய்ஏஎல் டிவைடட் பை எல்லுங்கிறது எஃப்போட வேல்யூ இன்ட்டு டிஎல். சின்ஸ் எல் இஸ் தி dummy variable in the integration, we can change L to L dash. L அப்படிங்கிறது இந்த இன்டகிரேஷன் ஃபார்மில் ஒரு டம்மி வேரியபிள் அப்படின்னா வெற்று மாறி அப்படின்னு அர்த்தம். சும்மா அது ஒர்த் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம எல்லை வந்து எல் டேஷ் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறோம். தேர்ஃபோர் நம்மளோட எக்ஸ்பிரஷன் எப்படி மாறும் அப்படின்னா வெயிட் W is equal to integral 0 to L YA small Lக்கு பதிலாக L dash சொல்கிறோம் divided by L capital L into DL small Lக்கு பதிலாக L dash போட்டுறோம். இப்போ கான்ஸ்டன்ட் எல்லாம் இன்டகிரேஷனை விட்டு வெளியில் எடுத்துடுறோம். ஏன்னா y கான்ஸ்டன்ட் யங்ஸ் மோடுலஸ் ஏன்றது ஏரியா ஆஃப் தி கிராஸ் செக்ஷன் கான்ஸ்டன்ட், கேபிட்டல் எல்ன்றது இனிஷியல் என்ட்டு அதெல்லாம் வெளியில் எடுத்துடுறோம். சேஞ்ச் வேரியபிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டிஎல் ஸ்மால் எல் தான் வேரியபிள், அப்போ அதை மட்டும் உள்ளே வச்சுக்கிறோம். அப்போது W is equal to YA divided by L into integral 0 to L அப்புறம் யார் இருக்கிறா L dash into DL dash. இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? இன்டகிரல் x into dx ஃபார்மேட்டில் இருக்குது. x into dx இன்டகிரேட் பண்ணால் x ஸ்கொயர் by 2. அப்போ L dash into DL dash இன்டகிரேட் பண்ணால் L dash ஸ்கொயர் டிவைடட் பை 2. சரியா? அப்புறம் லிமிட் யார்? 0 to small l. ஓகேவா? இப்போ பாருங்கள் W is equal to YA by L into L dash ஸ்கொயர் by 2 லிமிட் வந்து 0 to L. இப்போ இந்த லிமிட் அப்ளை பண்ணுங்கள். L டேஷுக்கு பதிலாக L அப்ளை பண்ணுங்கள். அப்போ L ஸ்கொயர் by 2ன்னு கிடைக்கும். இந்த L ஸ்கொயரை நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக L இன்ட்டு Lன்னு பிரிச்சுக்கிறோம். அப்போ இந்த 1/2 தனியாக வெளியில் எடுத்துக்கிறோம். 1/2 இன்ட்டு YA ஒரு L டிவைடட் பை கேபிட்டல் L இன்ட்டு இந்த எல்லை வந்து அவுட் சைடில் வச்சுக்கிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த YA ஸ்மால் எல் பை கேபிட்டல் L இஸ் நத்திங் பட் ஈக்குவலன் டு அப்ளைடு ஃபோர்ஸுங்கிறதுனால அதை தனியாக எடுத்துக்கிறோம். அப்போ W is equal to 1/2 F into L. W is equal to 1/2 F into L அப்படிங்கிறது தான் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. டோட்டல் ஒர்க் டன் இன் தட் அந்த வயரை வந்து ஸ்டிச் பண்ணும்போது அங்கே செஞ்ச டோட்டல் ஒர்க் டன் வந்து அந்த வயரில் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். The energy per unit volume is called a energy density which is given by energy per unit volume அப்படிங்கிறது தான் எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓரளவு பருமனில் இருக்கிற ஆற்றல் அடர்த்தின்னு வரைய இருக்கிறோம். அதை ஸ்மால் யூன்னு சொல்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு அந்த எனர்ஜிங்கிறது யார்? எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி டிவைடட் பை வால்யூம். நம்ம கேஸில் எனர்ஜி பர் யூனிட் வால்யூமில் இருக்கிற எனர்ஜிங்கிறது எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி விச் இஸ் ஸ்டோர்டு இன் தட் வயர் டிவைடட் பை வால்யூம் V. அப்போ எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட டேர்ம் என்னது? 1/2 FL டிவைடட் பை வால்யூம் ஆஃப் தி வயருங்கிறது என்னது? A இன்ட்டு L. லென்த்தையும் ஏரியா ஆஃப் தி கிராஸ் செக்ஷனையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு அந்த வயரோட வால்யூம் கிடைக்கும் இல்லையா? அப்போ இந்த 1/2 இது டினாமினேட்டருக்கு கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வரும்போது U is equal to 1/2 இன்ட்டு இந்த 1/2 மல்டிபிள்ஸில் இருக்குது. இந்த F by L
அடுத்தது ஸ்மால் எல் பை கேபிட்டல் எல். U is equal to 1/2 F by A into L by L. அப்போ இந்த 1/2ன்றது கான்ஸ்டன்ட்டு, ஃபோர்ஸ் பர் ஏரியா அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ்ஸு, சேஞ்ச் இன் டைமென்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரிஜினல் டைமென்ஷன் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயின். ஓகேவா? திஸ் ஒன்லி ஈக்குவலண்ட் energy density of that wire. All of you got my point? Okay.